ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நான் வேறு யாரும் இல்லை, உங்கள் ஜேசிபி வைரல் தமிழ் தான். ஸோ எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தங்கத்தோட ரேட்டு ஏன் அதிகமாகிட்டே போயிருக்கு அப்படின்னா, ஒரு பொருளோட ரேட் அதிகமாக என்ன காரணம் அப்படின்னா, அதோட தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட தேவையை வந்து குறைக்க பாருங்கள் எல்லோரும். அப்போ தான் அதோட ரேட்டும் கம்மி பண்ண முடியும் மார்க்கெட்லேருந்து. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, எல்லோரும் அதை தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா, அதோட விலை ஏறிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதோட வாங்குறத வந்து கம்மி பண்ணணும். எப்பவுமே வாங்குறத கம்மி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது லைஃப்பில் வந்து குறையும். ஸோ குறையும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகும். ஸோ எல்லா சாமானிய மக்களும் வாங்க முடியும். அதனால் வந்து அதோட தேவையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதோடய விலையும் கம்மி. எதுவாக இருந்தாலும் சரி, பெட்ரோலு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் சரி. ஸோ தேவையை கம்மி பண்ணும்போது அதோட விலையும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. அது யாருக்கெல்லாம் ஓகேப்பா கரெக்டு தான்ப்பா அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நிறைய ஜேசிபி சேலுக்கு இருக்குது, சரிங்களா? முடிஞ்சதுனாக்கா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்ல மாடல் ப்ளஸ் வந்து நல்ல ப்ரைஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஒரு 1.5 வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு வாங்கணும் அப்படின்னா. ஓகே, எல்லாருக்கும் பாய்.